மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஎம்கேவை சேர்ந்த அனைத்து தொண்டர்களும் இப்போ வந்து அந்த ஜென்சி கூட்டமும் பெரிய மேதாவின்ற நினப்புல ஏதேதோ பேசிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். டிவிகேஎன் வந்து தயவு செய்து அந்த மேதாவிகளுக்கு பதில் குடுத்து, அவர்களை மிகப்பெரிய மேதாவியாக மாற்றி விடாதீர்கள். ஏன்னா, அவர்கள் எல்லாருக்குமே நம்ம பொதுப்பணித்துறை அண்ட் விளையாட்டுத் துறையில இருக்க அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேல என்ன ஒரு பிரச்சனைன்னு தெரியல. ரொம்ப கோவப்படுறாங்க பாவம். லாஸ்ட் டைம் அந்த ஜென்சி மீட்டிங் நடத்தும்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ரூ. 1500 எவ்வளோ அமௌண்ட் குடுக்குற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து உள்ள போயிட்டு, அதுவும் நம்ம ஆட்கள் தான் போனாங்க அப்படின்னு சொன்னாரு. அதை எதிர்த்து இவங்க எல்லாருமே பேசுனாங்க. இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கூட்ட இந்த ஒரு கூட்டத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா 1500 ரூபாய் கொடுத்து தான் இந்த கூட்டத்தை கூட்டாங்க. என்கிட்ட கூட நம்ம பசங்க சில பேர் கேட்டாங்க, நான் தான் போய் பங்கேற்றுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதிகாரிகளுக்கு இவனுங்க கதைலாம் வந்து அப்படியே வந்து பேசிட்டே போக முடியாது. இவனுங்களே ஃபர்ஸ்ட் ஜென்சி கிடையாது. ஓகேங்களா? அன்னைக்கு நடந்த கதை உண்மைதான். சரியான ஒரு விளக்கம் அப்படின்னு குடுக்கணும்னா, நம்ம வாய் வார்த்தையா குடுத்தோம்னா, அதுக்கு ஒண்ணு வருவானுங்க. முட்டு குடுத்துக்கிட்டு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சாரத்தை நடத்துறது என்ன இளங்கோ அவர் நம்ம முதலமைச்சர் பேர் சொன்னா எல்லாம் கைது ஆரம்பிச்சாங்க. ஒருபடி மேல போய் சொன்னோம்னா அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வருக்கு தான். இதுதான் உண்மை. முழுக்க முழுக்க டிவிகேன்ஸ் தான் போயிருக்காங்க. எதுக்கு போயிருக்காங்கன்னா, இந்த அதிபுத்திசாலிகள், அறிவாளிகள், அறிவாலயத்துல உட்கார்ந்து என்ன பேச போறாங்கன்றத கேதர் பண்ண தான் போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து கூட ஆதவ் அர்ஜுனாவோட சொந்தக்காரர் ஒருத்தர் ஜான் பிரிட்டோன்னு சொல்லிட்டு, வேற ஏதோ ஒரு ஜான் பிரிட்டோவ இவருடைய சொந்தக்காரர்ன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஒரு விஷயம் சொன்னாரு. மே 4ஆம் தேதி நடந்த மொத்த விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அது நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. தயவு செய்து எல்லாம் டிவி கேன்ஸ் யூடியூப்ல போய் பாருங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முழு விவரமும் கிடைச்சிரும். மக்களுக்கு உண்டான வேலைகள் மட்டும்தான் டிவிகே செஞ்சுட்டு இருக்குதுன்றது 100% உண்மை. இதுக்கு நடுவுல இவனுங்க பூந்து பூந்து ஒரு மாதிரி அவதூறுகள் பரப்பிட்டு தான் இருப்பாங்க, பரப்புவாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம். 6 மாசம் அவங்க கொடுத்ததா, இல்ல 6 மாசம் நம்ம எடுத்துக்கிறோமான்றதுதான் விஷயம். இன்னைக்கு அந்த சிங்கப்பெண் திட்டம் ஸ்டார்ட் பண்ணதும் ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப குறுகிய பீரியட்ல நிறைய விஷயங்கள் வந்து செய்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இப்போ நம்ம அதையும் பார்க்கணும். இந்த அவதூறுகளை நம்ம பார்க்க வேணாம் அப்படின்றத நான் இன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு. நன்றி, வணக்கம்.